அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களை பற்றி மிகவும் தரக்குறைவான முறையில ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வீரலட்சுமி என்கிற ஆனந்தி நாயுடு அவர்கள் கதிர்வேல் நாயக்கருடைய பேத்தி பேசியிருக்கிறாங்க. அதுக்கு நிச்சயமா இந்த இடத்துல பதில் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க விஜயலட்சுமியை எதன் அடிப்படையில பாலியல் தொழிலாளின்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருந்தா காட்டுங்க அப்படிங்கிறாங்க. விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி இல்ல, சீமான் தான் ஆண் விபச்சாரி அப்படின்னு சொல்லி ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தி பேசி இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கான ஆதாரம் சொல்லு, அதுக்கான அடிப்படை ஆதாரம் காமி. அவங்க யார்கிட்ட போனாங்கன்னு காமி. நீ அதை காமிக்க மாட்ட. நீ தான் ஆண் விபச்சாரி. நீ பேசுற பேச்சு ஒன்னு ஆண் விபச்சாரி மாதிரி தான் இருக்குது. திரும்ப இதுக்கு நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா, ஐயோ பாத்தீங்களா இவன் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படிதான் என் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்கிற பேர்ல வளசரவாக்கம் கமிஷனர் அலுவலகம் இப்படிலாம் போயிட்டு தம்பி சூர்யான்னு ஒருத்தன் இருக்கான், யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கிறான், தந்தை பெரியார் என்ன புடுங்கினாருங்கிற தலைப்பு வச்சு பேசியிருக்கான், அவன் மேல நாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்தோம், ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போய் ஒப்பாரி வைக்க வேண்டியது. இந்த அம்மா பேசிடுவாங்களாம், ஒரு கட்சியின் தலைவரை பார்த்து ஆண் விபச்சாரின்னு சொல்லுவாங்களாம், திரும்ப நம்ம ஏதாவது பேசிட்டா ஒப்பாரி வைப்பாங்களாம், போய் புகார் கொடுப்பாங்களாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கணுமா? அப்புறம் மேடம் ஒரு சவால் விட்டுருக்காங்க, 2026 நாம் தமிழர் கட்சியை எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் இலக்க வைப்பேன், அப்படி செய்யலைன்னா நான் அந்த அரசியலை விட்டே போயிடுறேன் அப்படின்னு ஒரு சவால். அது நம்ம பெரிய ஆளுன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க போல. ஏன்னா 4 பேர் மைக் எடுத்துட்டு போய் நீட்டுறாங்கல்ல, ஊடக வெளிச்சம் கிடைக்குது இல்ல, யாரு மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்குது, அது மூலயமா அப்படியே ஒரு பெரிய ஆளுன்னு அவங்க மனசுக்குள்ள அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அவங்க பின்னாடி மொத்தமே 4 பேர் தான். அதுல ஒரு ஆள் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, யாருன்னா கணேசன். இன்னொருத்தர் வழக்கறிஞர், அவரு காசு கொடுத்தாதான் வருவாரு. இன்னொரு ஆளு இந்த ஒரு ஆளு சொட்ட ஒருத்தர் இருப்பாரு, முடி இல்லாம இருப்பாரு அவரு. அப்புறம் இன்னொரு சிறு வயதுல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவ்வளவுதான் 4 பேர் தான் நான் பார்த்துருக்கிறேன். இந்த 4 பேர்த்த பின்னாடி வச்சுக்கிட்டு இந்த அம்மா போடுற ஆட்டம் இருக்க, கொஞ்ச நஞ்ச ஆட்டம்னா கொஞ்ச நஞ்ச பேச்சு இல்லை. என்னைக்குமே நம்ம ஒண்ணு பேசுறோம்னா நம்மளால என்ன முடியும், நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத உணர்ந்து தெளிந்துதான் நம்ம பேசணும். நானும் அப்படிதான் பேசுவேன். ஒரு வாட்டி போட்டு தள்ளுவோம் அப்படின்னு கூட சொன்னது என்னை பார்த்துதான், நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா அப்புறம் நாங்க போட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொன்னது. ஆனா உண்மையாவே அவங்களால அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது, கெப்பாசிட்டி கிடையாது அவங்கள்ட்ட. இல்லைனாலும் பேசுவாங்க. இப்ப நம்மளே ஒரு விஷயம் பேசுறோம்னா நம்மளால என்ன முடியுமோ அதை பேசிட்டு போவோமே. இப்ப அவங்க வைக்கிற கருத்துக்கு பதில் கருத்தை நம்ம பேசுறோம், மற்றபடி போட்டுலாம் நம்மளால தள்ள முடியாது மக்களே. அந்த அளவுக்குலாம் நம்ம கெப்பாசிட்டி கிடையாது. நம்மளாம் அந்த அளவுக்குலாம் போறதும் இல்லை. எதுக்கு வன்முறை பக்கம் போனோம்? நமக்கு தெரியல நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு. வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க கேட்ட ஆதாரத்தை நம்ம காட்டி ஆகணும் இல்லையா? காட்டியே ஆகணும். விஜயலட்சுமியை எதன் அடிப்படையில பாலியல் தொழிலாளின்னு சீமான் சொன்னாரு, ஆதாரம் இருந்தா காட்டுங்க. சீமான்லாம் காட்ட மாட்டாரு, நான் காட்டுறேன். ஒரு அளப்ப வந்துருவோம். முதல்ல எந்தவித தவறும் செய்யாத ஜனஸ்நேகி யோகேஷ் என்கிற சோசியல் ஒர்க்கர் மீது இந்த அம்மா பாலியல் குற்றச்சாட்டை வைக்குது. இவங்க விஜயலட்சுமியோட அம்மா இறந்து போன போது அந்த லிங்காய சமுதாயம், அதாவது கன்னட பெண் தான் அவங்க, கன்னட பெண், அந்த லிங்கா சமுதாய முறைப்படி அடக்கம் செய்து அவங்க அம்மாவுக்கு இறுதி சடங்கு பண்ணது யாருன்னா ஜனஸ்நேகி யோகேஷ், ஒரு சோசியல் ஒர்க்கர், சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு டிரைவர். அவ்வளவு உதவி செய்த அந்த ஜனஸ்நேகி யோகேஷ் அவங்கள விஜயலட்சுமி ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க வச்சிருந்தாரு. நைட்டு 9 மணிக்கு என் ரூம் கதவை தட்டுறாருன்னு அந்த ஜனஸ்நேகி யோகேஷ் மேலே பாலியல் குற்றச்சாட்டை இந்த அம்மா வச்சிருக்கு. அடுத்து ரமேஷ், அவர் இயக்குனர், ரவிக்குமார், ஜக்கேஷ், இன்னும் இருக்கு. மொத்தம் 6 பேர். எல்லாமே காணொலியா இருக்கு. ஜனஸ்நேகி யோகேஷ் என்கிட்ட தவற நடந்துக்க முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சுட்டு அந்த தவறான நபர்கிட்ட இருந்தே 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கு. பணம் வாங்கின வீடியோவும் இருக்கு. ஜக்கேஷ் மேல இதே குற்றச்சாட்டை வச்சு அவங்க எனக்கு காசு கொடுங்க, நீங்க தான் நிறைய வச்சிருக்கீங்களே, எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினதும் இருக்கு. நானும் கன்னடதாலோ அஷ்டந்து அப்படின்னு சொல்லி பேசி எனக்கு நீங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுனதும் இருக்கு. இது மாதிரி பல பேர்த்த மிரட்டி பணம் வாங்கினதுக்கு பெயர் என்ன, அந்த பொம்பளைக்கு பெயர் என்ன? பாலியல் தொழிலாளி இல்லாம பஞ்சு மிட்டாய் தொழிலாளியான்னு கேட்கிறேன் நானே. இல்ல என்னங்கடா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? வாய் இருக்குன்ட்டா ஒண்ணு பேசுற. இப்ப ஆண் விபச்சாரி சீமான்னு சொல்ற, திரும்ப எங்களுக்கு அதை பேச எம்மா நேரம் ஆயிடும்.
அதிகபட்சம் உன்னால என்ன புடுங்க முடியும்னு கேட்கிறேன் வீரலட்சுமி. இப்ப நான் திரும்ப பேசிடுவேன், நாகரிகம் கருதி பேசாம இருக்கேன். பேசினா மட்டும் என்ன பண்ணிடுவ? இல்ல இப்போ நடிகை கஸ்தூரி சொன்னாங்க, அந்த புறத்து சேவை செய்ய வந்தவங்க தானே நீங்க. நீங்க இல்ல, தெலுங்கு பேசும் மக்களை சொல்லிட்டாங்க. தெலுங்கு பேசும் மக்களை சொன்னதுனால உங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா நீங்களும் ஒரு தெலுங்கு பெண், ஆனந்தி நாயுடு, கதிர்வேல் நாயக்கர், திருமலை நாயக்கருடைய வரி வந்த கதிர்வேல் நாயக்கருடைய பேத்தி. கோவம் வந்து உடனே போய் நடிகை கஸ்தூரியை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி பல பேர் மேல புகார் கொடுக்கறதே வழக்கமா வச்சிருக்கிறீங்க. ஏன்னா அங்க புகார் கொடுக்க போனா அங்க மீடியா வராங்க, அதை எடுத்து போடுறாங்க, நமக்கு 4 பேர் வெளிச்சம் கிடைக்குது, 4 பேர் கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துறான், இத்தனை நாளா எங்கம்மா போயிருந்தேன்னு கேட்கறான், ஏதோ ஒண்ணு நடக்குது இல்ல, அது மூலயமா கொஞ்சம் கிடைக்குது, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அது சொன்னப்போ உனக்கு எவ்வளவு கோவம் வந்தது. இப்ப நீ ஒரு கட்சியின் தலைவரை பத்தி இப்படி சொல்றியே. இப்ப நான் சொல்றேன், நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. அதாவது அதிகாரத்தில் இருப்பவர்களை திருப்திப்படுத்துவதற்கு வேலை செய்வாங்க. அந்த காலத்துல வேற முறை பண்ணியிருந்தாலும் இந்த காலத்துல எப்படின்னா, இப்ப திமுகவின் தலைமையவும் கொஞ்சம் உங்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய நபர்களை திருப்திப்படுத்துறதுக்காக, ஐயா சுபவீர பாண்டியன் உட்பட எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு, அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். இதுக்கு பேரும் அதுக்கு பேரும் ஒண்ணுதான், திருப்திப்படுத்துறது. ஏதோ ஒரு முறையில திருப்திப்படுத்துறது தானே. இப்ப நீங்க வந்து அதிகாரத்துல அங்க உங்களுக்கு மேல இருக்கிறவங்கள திருப்திப்படுத்துறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அப்படின்னா உடனே உடையாறீங்க. யாருக்காக? விஜயலட்சுமிக்காக. ஏன் கிருஷ்ணகிரியில குறவர் சமுதாய பெண் பாதிக்கப்பட்ட போது வரல? ஸ்ரீமதிக்கு ஏன் வரல? அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு ஏன் வரல? ஏன் வரல? அப்ப அதுக்கும் ஒரு பதில் சொல்றாங்க வீரலட்சுமி. என்கிட்ட வந்து கேட்டாதானே நான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, நடிகை கஸ்தூரி தெலுங்கு பேசும் மக்களை தவறா பேசிட்டாங்க, அதுக்கு போய் புகார் கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டது யாரு? அதுக்கு மட்டும் உடனே தானா ஓடி போய் இனப்பாசத்துல புகார் கொடுக்குறீங்கல்ல. அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்திருக்கணும்ல. ஒரு ஒரு பாலியல் தொழிலாளி விஜயலட்சுமிக்காக, கன்னட பெண் விஜயலட்சுமிக்காக ஒரு நடிகை, அவங்களுக்கு ஏற்கனவே ஊடக வெளிச்சம் இருக்கு, அவங்களுக்காக நீங்க வரீங்க. ஊடக வெளிச்சம் இல்லாமல் குரலற்ற மக்களை வாழக்கூடிய குறவர் மக்கள், ஒரு பெண்ணை காவல்துறை தூக்கிட்டு போய் கற்பழிச்சுட்டு பிறப்புறுப்பில் எந்தவித அடையாளமும் இருக்கக்கூடாது என்பதற்காக மிளகாப்பொடியை போட்டோம்னா எரிச்சல் ஏற்படும், அதனால அவங்க தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா தடயமும் அந்த இடத்துல இருந்து அழிக்கப்படும் என்பதற்காக அந்த ஒரு வேலையை பார்த்து விட்டு போனால. ஒரு எவ்வளவு நாகரிகமற்ற செயல் அது, எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும். பிறப்புறுப்புல மிளகாப்பொடி போடும்போது எப்படி துடிச்சிருப்பா அந்த பெண். அவள் துடித்ததை விட அவள் வீட்டில் இருக்கும் ஆண், அவனுடைய கணவர், அண்ணன், தம்பி, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். இப்படி நடந்து போச்சு அந்த மன வலி. அதுக்காக வந்தீங்களா? இல்ல அதுக்காக வந்தீங்களான்னு கேக்குறேன். வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? இந்த மாதிரிலாம் வந்து பேசுறமே, வெக்கமா இல்லையா? இப்பதான் உங்க கணவர் கணேசனை அவனே அடிச்சு மண்டையை உடச்சுட்டான் எச்சில போட்டதுக்காக போய் தட்டி கேட்க போய், அதுக்கு முதல்ல போராடி அவருக்கு ஒரு நீதியை வாங்கி கொடுங்க. இல்ல 2026 டெபாசிட் இலக்க வைப்பாங்களா அவங்க? எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நம்மளால என்ன முடியும் ஏது முடியுங்கிறத தெரிஞ்சு பேசுங்க. அடுத்து இந்த மணி அமுதன், திராவிடர் பெரியார் கழகம், இவன் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இப்ப இந்த அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்களின் புகைப்படத்தை ஆபாசமா தவறான முறையில பதாகை அடிச்சு ஒட்டினானுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இந்த திராவிடர் பெரியார் கழகம்னு சென்னை ஃபுல்லா ஒட்டினதா தகவல். அது நம்ம உறவுகள் உடனே போய் கிழிச்சு குப்பையில தூக்கி போட்டாங்க, அது வேற விஷயம். இவன் என்னன்னா பாலியல் குற்றத்துல ஈடுபட்டு நிறைய பெண்களை ஏமாற்றிருக்கிறான். இது குறித்து பிரான்ஸ் தமிழச்சி கொளத்தூர் மணிகிட்டையும் சுபவீர பாண்டியன்ட்டையும் பெரியாரிஸ்ட் சரவணன் எல்லாத்துட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ அந்த அமைப்புல இவங்களும் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது. ஆனா ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி மனமுடைஞ்சு ஒரு பதிவை போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்ணிவிட்டு அயோக்கியத்தனமான வாழ்க்கைகளை வாழ்ந்து விட்டு இன்னைக்கு பெரிய பெரிய இவனுங்க தான் உத்தமர்கள் போல பேசுறானுங்க. அப்போ கர்ப்பப்பையை கலட்டி எறிங்க, தாலியை அறுத்து எறிங்க, அதெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியுமா உங்களால? பெரியாரிஸ்ட்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களால என்ன பண்ண முடியும்? அவதூறை தவிர உங்கள்கிட்ட வேற என்னடா இருக்கு? வீரலட்சுமி கிட்ட கேட்கிறேன், இந்த பெரியாரிஸ்ட் கிட்ட கேட்கிறேன், அவதூறை தவிர உங்கள்கிட்ட வேற என்ன இருக்கு? நாங்க வைக்கிற கருத்துக்கு பதில் இருக்கா?
அதிகபட்சம் உங்களால என்ன பண்ண முடியும்? எதையாவது ஒரு பொய் கேஸை போய் கொடுக்க முடியும், வழக்கு போட முடியும், அதன் மூலியமா கொஞ்சம் அலைய விட முடியும், அதிகபட்சம் 15 நாள் சிறைப்படுத்த முடியும். வேற என்னடா அவங்களால பண்ண முடியும்? இந்த மண்ணுல அநாகரிக அரசியலின் தொடக்கமே திராவிடம் என்கிற சித்தாந்தத்தில் இருந்து தான் உருவாகுது. அது கூட ஐயா காமராஜர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படியா நடந்தது? இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்ட ஆட்சியரை மிரட்டுறான், அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை மிரட்டுறான். ஐயா காமராஜர் ஆட்சியில இப்படியா நடந்தது? இந்த திமுக என்கிற கட்சியை அப்புறப்படுத்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலை கொண்டுட்டு வரவே முடியாது. இது யதார்த்தமான ஒரு உண்மை மக்களே.